வணக்கம். நேற்று இந்த அல்கரிதம்ஸோட இம்பேக்டை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். எவ்ரிதிங் இஸ் பீயிங் ட்ராக்ட் ஆல் த டைம் அப்படின்னு. என்னுடைய வீடியோஸை பார்த்த ஒரு நண்பர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். சிவராமன் அப்படின்னு ஒரு சித்தா டாக்டர். அவர் இதே விஷயத்தை பற்றி ஐ ஹாவ் ஸ்போக்கன் 2 years ago அட் அ ஸ்கூல் அப்படின்னார். அதோட ஸ்னிப்பெட் அனுப்பிச்சார். ஐ வாண்ட் டு ப்ளே அ ஷார்ட் பிட் ஆஃப் தட் ஃபார் யூ. ஃபோனில் அதுக்கு ஒரு ஆப் இருக்கும். இந்த ஆப்புங்கிறதுக்கு தமிழில் அதை ஆப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி தான் ஆப் வைக்கிறதுக்கு தான் வச்சுருக்காங்க. அதில் ஸ்விக்கி இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு சரி சிவராம் சார் நல்ல சிறுதானியத்தில் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு, நம்ம ஸ்விக்கியில் ஒரு சிறுதானியத்தில் உளுந்த வடை செஞ்சுருக்கானா அப்படின்னு பார்த்து உளுந்த வடையை நம்ம தேடுவோம் ஆப்பில். கை தேட போகிறதுக்கு முன்னாடி டொயங்கின்னு அதுலேருந்து ஒரு பாப்பப் ஆகும். உளுந்த வடை வேண்டாம், டோனட் சாப்பிடேன் அப்படின்னு. உளுந்த வடை மாதிரியே அதுவும் இருக்கும், ஆனால் அது பன்னில் செஞ்சது, மேலே சக்கரை தூவி இருக்கும். பார்த்தோடனே இவனுக்கு ஒரு சபலம் வரும். உளுந்த விட மாதிரியே தான் இருக்குது, ஆனால் இதை கூட போன தடவை எங்கேயோ பார்த்தோம், 180 ரூபா சொன்னான், இவன் ஏதோ ஆஃபரில் 110 ரூபா போட்டிருக்கான், வாங்கிடலாமே அப்படின்னு மனசு சஞ்சலப்படும். 5 செகண்ட் தான். அதுக்குள்ளே அடுத்து இன்னொன்று பாப்பப் ஆகும். விராட் கோலி போன வாரம் இதைத்தான் சாப்பிட்டாரு அப்படின்ட்டு. விராட் கோலி அதை சாப்பிட்டதுனால தான் 110 அடித்து 11,000 ரன்னுக்கெல்லாம் போயிட்டாரு, அப்போ நம்ம வாங்கிட வேண்டியதான், டபக்குன்னு அடிச்சிருவான். அப்போ என்ன ஆகும்னா, உன்னுடைய தேர்வு நீ உளுந்த வடை சாப்பிடணும்னு நினைச்சா கூட உன் மூளையை சலவை செய்வதற்கு இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உன் வீட்டில் கொண்டு போய் டோனட்டை கொண்டு வந்து கொடுத்துரும். Wasn't this exactly what we were talking about? The fact that everything is being tracked and your likes and dislikes are being determined by you even without your knowledge. Rumba thanks Sivaraman sir for bringing this up. So I told you yesterday, what antidote then? How do we escape this? Adukku I would like to introduce this amazing genius writer, author, speaker, thinker, Seth Godin அப்படினு பேரு. He has written a lot of books. I follow his blog regularly, and one of his posts he talks about zooming. It's not Zoom video conference call. ஜூமிங்னு ஒரு கம்பெனியே வச்சிருக்காரு இவர், ஜூம் இன்கார்பரேட்டட். ஜூமிங்னா என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, he says மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றத்துக்கு தயாராக்கிக்கோ உன்னை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் foolishness, idiocy. Nobody can prepare themselves for change that's going to come in the future, because that change when it comes உன்னை அப்படியே தலைக்குப்புற திருப்பி போடுற மாதிரி சேஞ்சாக இருக்கும். உன்னால் தயாராக இருக்க முடியாது. நீ செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சேஞ்சை உன்னுடைய வாழ்க்கையில் தினசரி எப்படியாவது உள்ள திணிச்சுக்கிறது தான். பி ரெடி ஃபார் சேஞ்ச் பை இன்ஜெக்டிங் சேஞ்ச் இன்டு யுவர் டே டு டே லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 எக்ஸாம்பிள்ஸ் சுவாரஸ்யமாக கொடுக்குறார். ஹியர் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். ஹி சேஸ், ரிமூவ் த கூகுள் மேப்ஸ் ஆப் ஃபார் அ டே. ஒரு இடத்துக்கு புதுசாக இடம் கண்டுபிடிச்சு வழி கண்டுபிடிச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் டு நாட் டிபெண்ட் ஆன் கூகுள் மேப்ஸ். அப்படியே ரோட் சைடில் நின்று அந்த பூக்கார அங்கிள்கிட்ட ஒரு தடவை ரூட் கேட்டிருக்கியா? டு யூ ஹாவ் த சோஷியல் ஸ்கில்ஸ் நீடட் அண்ட் டு யூ ஹாவ் த ஜிபிஎஸ் லைக் மெமரி இன் யோர் மைண்ட் டு ஃபாலோ 3வது லெஃப்ட் 2வது ரைட்டு? ஆர் இஸ் இட் கான் ஃபார் எவர் பிகாஸ் ஆஃப் கூகுள் மேப்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி இந்த அலெக்சாவோ அல்லது கூகுள் ஹோம் டிவைசஸோ இருக்கும்போது ஒரு பாட்டை கேட்ட உடனே அது பாட்டை சொல்லிடும். அப்புறம் அதுவே இதெல்லாம் நீ கேட்டதுனால அடுத்த பாட்டு இந்தான்னு பாட ஆரம்பிச்சிடும், ஆட்டோ பிளேலிஸ்டாக. அதுக்கு பதிலாக ஒரு தடவை மம்பிள் டு யுவர் டிவைஸ் அப்படிங்கிற, அதாவது கசமுசான் ஏதாவது பாட்டை போடு, கசக்காம போடு அப்படின்னு கேட்டால் அதுக்கு புரியாதான். அது க்ளோசஸ்ட் மேட்ச் எடுத்துகிட்டு இப்படி ஒரு பாட்டு பாடுமோ. Там и черное ворон прокричал, прошли часы мои минуты, когда с девчонкой я гулял. You would have never heard this song before. You will never hear it again, because this is from Cossack folk music. இது கசக்காத மியூசிக் போடுன உடனே கொசாக்குன்னு கொண்டு கொடுத்துருக்காது. ஸோ ட்ரை டு ஜம்ப் அவுட் ஆஃப் தி அல்கரிதம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறார் Seth Godin. Here is another example.
Don't take the same route back home. ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரே ரூட்டில் போகாத. Take another route once in a while. Explore. Look around. Take in the environment. அப்படிங்கிறார். ரேண்டம் ஸ்ட்ரீட்டில், ரேண்டம் புக் ஸ்டோரில், ரேண்டம் புக் எடுத்து ரேண்டம் பேஜ் ஒரு தடவை படிச்சுப்பார். இல்லைன்னா அமேசானோட அல்கோரிதமில் அப்படியே ஐக்கியமாயிடுவ நீ. Amazon tells you what books to read next. It is acquired goodreads.com too. It knows everything that you're doing with books. So snap out of the algorithm. That's what will allow you to be creative, to be innovative, to take those leaps and bounds. அப்படின்னு அவர் சொல்றார். Have you done that? I did it. I thought Who Moved My Cheese was an amazing book. அந்த ரோட் சைட் புக் ஷாப்பில் இப்படி ஒரு புக் இருக்குங்க. ஐ மூவ்ட் யுவர் சீஸ்னு ஒரு புக் இருக்கு. கிண்டலா அதே கான்செப்டில், அது ஒரு பெஸ்ட் செல்லர், பட் அதே கான்செப்டில் ஐ மூவ்ட் யுவர் சீஸ்னு ஒரு புக் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? I found it out in a roadside bookshop, in a nondescript, unnamed shop, on the streets. Log out பண்ணுங்கங்கிறார். If you are logged in to any service, it is constantly tracking you. For a very long time, I thought Netflix, the next movie, will be recommended there for me, and Netflix is filled with violence அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் எங்கள் அக்கா வீட்டுக்கு நான் போயிருந்த போது அவங்களோட நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ண போது எல்லாம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. That's when I realized I have been watching a little too much violence, and Netflix thought I was a violent guy, and it started showing me the next violent movie. So, log out. Try a different profile. அப்படிங்கிறார் Seth Godin to Zoom. Eleanor Roosevelt, American presidentோட wife, அவங்க சொன்னாங்களாம், what is to be alive அப்படின்னா every day, தினமும் try something that scares you to death. டே கொல்ல நடுங்க வைக்கிற ஒரு விஷயத்தை தினம் ஒன்று பண்ணிடுப்பா அப்படின்னாங்க. That is to be alive. To exist, to be alive. Aren't these two different? What do you want to be? Do you want to exist or do you want to be alive? And take a look at this question. When was the last time you did something for the first time? அந்த algorithms எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? To never let you do this. Beware. When was the last time you did something for the first time? வாழ்க்கையின் முதல் முறையாக இதை நான் செய்கிறேன் அப்படின்னு கடைசியா என்னைக்குப்பா செஞ்சேன் அப்படின்னு கேட்குறாங்க. Do you have a good answer for that? Before we close, I want to introduce Mr. Steve Jobs. ரொம்ப பேர் கிண்டல் பண்ணாங்க. என்ன பெரிய ஆளு, ஆப்பிள்லாம் பண்ணாங்க. இங்கிலீஷ் தப்பா எழுதிட்டாங்கப்பா. திங்க் டிஃப்ரெண்ட் இல்லைப்பா, திங்க் டிஃப்ரெண்ட்லி, அதுதான் கரெக்ட் இங்கிலீஷ் அப்படின்னாங்க. அதுக்கு இறந்து போன அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் இப்போ கூட சிரிக்கிறது எனக்கு தெரியாது. I was thinking differently, and which is why I didn't say differently. சரிகமே அப்படின்னார் பாருங்க ஏஆர் ரஹ்மான். நாட் சரிகமா பாய்ஸ் படத்தில். Do you remember? Thank you.